மத்திய 6ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் பார்த்து வருகிறோம். இன்றைக்கி இந்த காரியத்தை நாம் முடிச்சுட்டு வர வாரத்திலேருந்து இந்த பொருளாதார பெருக்கத்தை குறித்து மறுபடியும் நாம் பேசுவோம். மத்திய 6ஆம் அதிகாரத்தில் உண்மையான தேவ பக்தியை குறித்து இயேசு அங்கே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அதில் 6 முக்கியமான காரியங்களை அவர் சொல்கிறார். 1 தர்மம், 2வது ஜபம், 3வது பிறருடைய தவறுகளை மன்னிப்பது, 4வது உபவாசம், 5வது தெளிவாய் பார்ப்பது, பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பது, இந்த பூமியிலே வாழும்போதே பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பது பரலோகத்தில், 5வது தெளிவாய் பார்ப்பது, 6வது கவலைப்படாமல் இருப்பது. சில காரியங்களை பேசுகிறார். இந்த 6 காரியங்களுமே இந்த 6ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவமான காரியங்கள், எல்லாமே அடிப்படையான காரியங்கள். இவைகளிலே உண்மையான தேவ பக்தி என்றால் என்ன என்பதை குறித்து இயேசு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவதற்கு ஒரு காரணம், பரிசேயர்கள், வேத பாரகர்கள், சதுசேயர்கள், இந்த மத தலைவர்கள் எல்லாரும் இவைகளை துஷ்பிரயோகம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க, தப்பாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதில் அடிக்கடி 2-3 வார்த்தையை இயேசு சொல்கிறாரு. மனுஷர் காண வேண்டுமென்று, மனுஷர் புகழ வேண்டுமென்று, மனுஷர் பாராட்ட வேண்டுமென்று, மனுஷர் சில வெகுமதிகளை தர வேண்டுமென்று அவர்களுடைய இன்டென்ஷன் தப்பாக இருக்குது, அவங்களுடைய உள்நோக்கம் தவறாக இருக்கிறது. ஆகவே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை விட எதற்காக செய்கிறார்கள், இப்படி செய்கிறார்கள் என்பதை தேவன் அங்கே பரிசோதிக்கிறார். என்ன செய்கிறார்கள் என்பதை விட எதற்காக செய்கிறார்கள். என்ன செய்கிறோன்றது பெரிய விஷயம் இல்லை, எதற்காக செய்கிறோம் என்பதுதான் பெரிய விஷயம். அதுதான் வசனத்தில் இயேசு சொல்றாரு, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா அந்தரங்கத்தில் பார்க்கிறான்னு சொல்றாரு. அந்தரங்கத்தில்னா என்ன அர்த்தம்? அவருக்கும் தெரியும், நமக்கு மட்டும்தான் தெரியும்ல, அவருக்கு எல்லாமே தெரியும் என்கிற விதத்தில் அவர் பார்க்கிறார். அந்தரங்கம் என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய உள்நோக்கம் என்ற அர்த்தம். அந்தரங்கம் என்றால் ரகசியம் அல்லது பிரைவசி என்ற வார்த்தையும் சீக்ரெட் என்ற வார்த்தையை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. ரகசியம் என்றால் உள்நோக்கம். அது வெளியில் யாருக்குமே தெரியாது. அது யாருக்கு தெரியும்னா அவங்களுக்கும் தேவனுக்கும் மட்டும்தான் அது தெரியும். எனக்கும் தேவனுக்கும் மட்டும்தான் தெரியும் என்னுடைய உள்நோக்கம். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய உள்நோக்கம். ஸோ அப்போ ஆண்டவர் உள்நோக்கத்தை பரிசோதிக்க சொல்லுவார். அந்த 6ஆம் அதிகாரத்தில் முழுவதுமே ஒரே திறவுகோல் வச்சு திறக்கலாம். என்னன்னா அது உள்நோக்கம். எல்லாம் உள்நோக்கம். அந்த உள்நோக்கம் தவறாக இருக்கும்போது செயல்பாடுகள் எல்லாம் தவறாய் போகிறது. உள்நோக்கம் தவறாக இருக்கும் பொழுது பேச்சு தப்பாக போகுது, நடவடிக்கைகள் தப்பாக போகுது, எண்ணங்கள் தப்பாக போகுது. கோயிலில் தான் இருப்போம், ஆனால் உள்நோக்கம் தவறாக இருக்கும். ஒரு வேலையில் தான் இருப்போம், ஆனால் உள்நோக்கம் தப்பாக இருக்கும். குடும்பத்தோடு தான் இருப்போம், ஆனால் உள்நோக்கம் தப்பாக. உள்நோக்கம் ஆண்டவர் நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்க்கறது இல்லை, நம்முடைய உள்நோக்கம் என்னன்றதை பார்க்குறாரு. அதன் அடிப்படையில் தான் நம்முடைய பக்தியை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதை ஏற்றுக்கொள்கிறார் அல்லது அவர் அதை ரிஜெக்ட் பண்ணுறார், அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். எல்லாம் சொல்லுங்க உள்நோக்கம், சத்தமாக சொல்லுங்க உள்நோக்கம். அப்போ உண்மையான தேவ பக்திக்கும் இந்த மாய்மாலமான நடிப்பிற்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்து வரோம். அதில் 6 காரியம். அதில் முதல் காரியத்தை பார்த்தோம். 1, வலுக்கட்டாயமான முயற்சிக்குள் நாம் நம்மை நாமே தள்ளிவிட்டு கொள்ள வேண்டும். உள்நோக்கத்தை சரி பண்ணணும், வலுக்கட்டாயமாக தள்ளிவிட்டு கொள்ள வேணும். ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வராது. 2வது நாம் பார்த்தோம், இதை தள்ளிவிட்டுக்கிறது மட்டும் இல்லை, பயிற்சியிலே விடாமுயற்சியிலே கொண்டு வர வேண்டும், விட்டுறக்கூடாது. ஒரு நாள் தள்ளிவிட்டேன், ஒரு நாள் ரொம்ப கட்டுக்கோப்பாக இருந்தேங்க, இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் லூஸ் விட்டேன், அப்படி கிடையாது. பயிற்சி, விடாமுயற்சி, எடுத்துக்கொண்ட தீர்மானத்தில் உறுதியாக இருப்பது. இதை கடவுள் பார்க்குறாரு. எல்லாம் கடவுள் பார்க்குறாரு. தீர்மானம் என்பது நாம் மனுஷருக்கு முன்பாக எடுக்கிறது இல்லை, தீர்மானம் என்பது கடவுள் பார்க்கிறார் என்கிற விதத்தில் நாம் தீர்மானிப்பது. சரி, 3வது இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. 3வது உண்மையான தேவ பக்தி என்பது மனுஷர் கண்ணுக்கு தெரியாத விதத்தில் அந்தரங்கம் சம்பந்தப்பட்டது. அதை அறிவிப்பதல்ல, தாரை ஊதுவது அல்லது கண்ணுக்கு தெரியாத விதத்தில். இது எப்படிப்பட்டதுன்னா அந்தரங்கம் சம்பந்தப்பட்டது. அதில் தான் பிரைவசி, சீக்ரெட்ன்ற வார்த்தைகள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். 4வது போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தோம், உண்மையான தேவ பக்தி என்பது செங்குத்தானது. நான் இங்கே போன வாரம் தான் பார்த்தோம், செங்குத்தானது. இது கிடைமட்டமானதல்ல, இது சமநிலையானதல்ல, செங்குத்தானது. இந்த இருதயத்திலிருந்து அந்த ஆவியான தேவனுக்கு நேராய் போகிறது. இடையில எந்த தடையும் இல்லை, இடையில எந்த சிபாரிசு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நானும் தேவனும், சொல்லுங்க, நானும் தேவனும், எனக்கும் அவருக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம் உண்மையான தேவபக்தி என்பது.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அங்கதான் 3 வார்த்தை சொன்னேன். ஏன், எதற்காக, யாருக்காக இப்படி செய்கிறோம், அதுதான் அவருக்கு மேட்டர். அவருக்கு காரியம் என்னது, ஏன் இப்படி செய்யறோம், யாருக்காக இப்படி செய்யறோம், எதற்காக இப்படி செய்யறோம், இதுதான் மேட்டர். இதுலதான் அவர் கண்ணுங்கருத்துமா இருக்கிறார், குறிக்கோளா இருக்கிறார். அதுதான் செங்குத்தானது, நமக்கும் அவருக்கும் சம்பந்தப்பட்டது. இடையில யாரும் சிபாரிசு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாம நேர்மையா இருந்தால், நாம் உண்மையா இருந்தால் யாரையும் பிரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, யார்கிட்டையும் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே டைரக்ட் கனெக்ஷன். தேவனுக்கும் எனக்கும் சம்பந்தப்பட்ட காரியம். தேவன் என்ன பார்க்கிறார், அவர் என்ன பார்க்கிறார், அவர் என்ன ஆசீர்வதிப்பார், அந்த ரங்கத்தில் அவர் பார்க்கிறார். நான் என்ன செய்யறேன்றது அவர் பார்க்கிறார். என் எண்ணங்கள் அவருக்கு தெரியும். நான் நேர்மையா இருக்கிறேன், உண்மையா இருக்கிறேன், அவருக்கு தெரியும். நான் நடிக்க வேண்டியதில்லை, ஏமாற்ற வேண்டியதில்லை, பொய் சொல்ல வேண்டியதில்லை, மறைக்க வேண்டியதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார். சொல்லுங்க, அவர் பார்க்கிறார். பல சமயங்கள் நம்மளோட கூட இருக்கிறவங்க யாருமே பார்க்காம இருக்கலாம், ஆனா அவர் பார்க்கிறார். இந்த இருதயத்தை அவர் பார்க்கிறார். ஆமென். இதை பாசிட்டிவா இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்லலாம். ஆகார எடுத்துங்க. சாராள் தள்ளி விட்டா, ஆகார் போறா வனாந்தரத்தில். நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், வனாந்தரத்தில் போறா. அவளுடைய உணர்வுகள்லாம் யாருக்குமே தெரியாது. ஆபிரகாமுக்கு தெரியல, சாராளுக்கு தெரியல. ஆனால் குழந்தைய தூக்கிட்டு வனாந்தரத்தில் போகும்போது குழந்தை சாகுற நிலைமைக்கு தண்ணி இல்லாமல் அழுகிறான். அந்த உணர்வுகள், அந்த துடிப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கைவிடப்பட்ட நேரத்தில் அந்த துடிப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? புறக்கணிக்கப்பட்ட நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு துடிப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அண்ணாளை பற்றி போன வாரங்களில் சொன்னல, அவளுக்கு 10 பிள்ளைகள் இருக்காங்க, அண்ணாளுக்கு பிள்ளையே இல்லை. சபையில் போய் அழுதா ஏழுது. அவர் ஆசாரியன் சொல்றாரு, குடிச்சிட்டு ஏன் அழுகிறேன்றார். யாருக்கு தெரியும் நம்ம உணர்வு? சொல்லுங்க, யாருக்கு தெரியும்? என் உணர்வு யாருக்கு தெரியும்? என் கஷ்டம் யாருக்கு தெரியும்? என் சூழ்நிலை யாருக்கு தெரியும்? என் கண்ணீர் யாருக்கு தெரியும்? நான் சொல்றேன், பாஸ்டர் கூட தெரியலங்க, உருப்படியா அந்த ஆசாரியனு கூட விளங்கல. ஆனா கர்த்தர் நம்முடைய கண்ணீரையும் உணர்வுகளையும் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா, அவர் அறிந்திருக்கிறார். அதனாலதான் அவர் என்னை பார்க்கிறார், நான் அவரை பார்க்கிறேன். ஆகார் வனாந்தரத்தில் இருந்துகிட்டு சாராள் கொஞ்சமாவது யோசித்து பார்க்க மாட்டாளா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இல்ல, என்னை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று அவரை நோக்கி பார்த்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க, என்னை காண்கிற ஒரு தேவன், என் சூழ்நிலைகளை அறிகிற ஒரு தேவன், என் எதிர்பார்ப்புகளை அறிகிற ஒரு தேவன் இருக்கிறார். அதனாலதான் பாருங்க, ஒரு கட்டையவோ மட்டையோ ஆராதிக்கல, ஒரு பொருளை ஆராதிக்கல, உணர்வு உள்ள ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம், ஜீவனுள்ள ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவர் பார்க்கிறார், அவர் நம்முடைய விசாரங்களை அறிகிறார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய கூக்குரலை கேட்டேன், அவர்களுடைய சூழ்நிலைகளை பார்த்தேன், அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன் அப்படின்றாரு. பார்க்கிறாரு, கேட்கிறாரு, அவருக்கு எல்லாமே புரியும். உங்களுடைய உணர்வுகள் அவருக்கு புரியும், உங்களுடைய பிரச்சனைகள் அவருக்கு புரியும், உங்களுடைய சூழ்நிலைகள் அவருக்கு புரியும். ஆமென். உங்களுடைய உண்மையான தேவ பக்தியும் அவருக்கு புரியும், உங்களுடைய உள்நோக்கம் அவருக்கு புரியும். இருக்கிறீங்களா? ஆமென். அப்போ இது செங்குத்தானது. சரி, 5வது போன புதன்கிழமை பார்த்தோம், உண்மையான தேவபக்தி என்பது ரகசியமானது, எளிமையானது. சொல்லுங்க, எளிமையானது. இது பகட்டு கிடையாது, இது வெளியரங்கமாய் காட்டப்படுவது கிடையாது, எளிமையானது. 2 காரியத்தை சொன்ன. ஒன்று, எளிமை என்பது வேற, ஏழ்மை என்பது வேற. ஆமென். எளிமை என்பது வேற, ஏழ்மை என்பது வேற. இன்னைக்கு நிறைய பேர் ஏழ்மையா இருந்துகிட்டு அதை எளிமை நினைச்சிட்டு இருக்காங்க, எளிமை அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஏழ்மை வேற, எளிமை வேற. எளிமை என்பது குணம், ஏழ்மை என்பது சாபம். இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க, ஏழ்மை என்பது சாபம், எளிமை என்பது குணம். கோடியா பணம் இருந்தாலும் நான் எளிமையா இருக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஏழ்மையா இருக்கிறதுனால நான் எளிமையா இருக்கிறேன்னு அர்த்தம் இல்லை. ஏழ்மையா இருக்கிற ஆளு கொஞ்சம் மேல வந்துட்டோம், ஆட்டம் ஆடுவார் பாருங்க, அப்ப தெரியும் எளிமை வித்தியாசப்பட்டோம் இல்லையா? எளிமை என்பது வேற, ஏழ்மை என்பது வேற. சரி, இன்னொரு வார்த்தை, எளிமை என்பது வேற, சுயநலம் என்பது வேற. நிறைய பேர் எளிமை, சுயநலமா இருந்துகிட்டு எளிமை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சுயநலம், சுயத்துக்காக, அவங்களுக்குன்னு சேர்த்துக்கிட்டு நான் எளிமையா இருக்கிறேன்னு சொல்லுகிறாங்க. இல்ல, எளிமை என்பது பிறர் நலம் சம்பந்தப்பட்ட விஷயம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? கோடியா பணம் இருக்குது, எனக்கு மட்டும் இல்லை, அது மற்றவர்களுக்கும் பயன்படும்படியாக நான் கொடுக்கிறேன், எனக்கு இது இருந்தா போதும், அவங்க நல்லா இருக்கட்டும் நான் செய்யறேன்றதான் எளிமை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? எத்தனை பேருக்கு புரியுது? போன வாரங்களில் தூத்துக்குடி போயிருந்தோம் பாருங்க, நான் உங்களுக்கு சொன்ன எக்ஸாம்பிளுக்கு, பீச்சுக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு வீடியோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. யார் என்ன படம் எடுக்கிறாங்களான்னு பார்த்தா, ஒருத்தர் வயசான ஒரு ஆளை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கிறாரு, ஆனால் கலராக இருக்கிறாரு, வேஷ்டி சட்டையை போட்டு
அவரை உட்காந்துருக்காரு, வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நான் போய் கேட்டேன், என்னங்க என்ன எடுக்கிறீங்கன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, இவர் வந்து தூத்துக்குடியில் இருக்கிற பல காலேஜஸ்னுடைய ஃபவுண்டர், அவர் பல காலேஜ் வச்சுருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சமூக சேவை ஏராளமாக பண்ணியிருக்கிறாரு. இந்த கொரோனா டைமில், வர்தா புயல் டைமில், சுனாமி டைம்லேருந்து இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த கடலோர பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஏராளமாக உதவி செய்திருக்காரு. போட் வாங்கி கொடுத்துருக்கிறாரு, குடும்பங்களை வாழ வச்சுருக்கிறாரு. அவரை பார்த்தா அவரே வாழ்க்கையை நொந்து நூலான மாதிரி இருக்கிறாரு. அவ்வளவு செஞ்சுருக்கிறாரு. அவருடைய லைஃப்பை வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேஷ்டி, அவர் போட்டிருக்கிற சட்டை 150 ரூபா 200 ரூபா தான் இருக்கும் போட்டிருக்கு. ஒரு வேஷ்டி 300 ரூபா இருக்கும். மொத்தமே அவர் 500 ரூபா தான் ஒரு ரப்பர் செருப்பு போட்டிருக்கிறாரு. ஆனால் மிகப்பெரிய கோடிகளுக்கு சொந்தக்காரர், மற்றவர்களை வாழ வைக்கிறவர், வாழ வைத்திருக்கிறவர். அப்போ யோசித்து பாருங்க, எது எளிமை? எளிமைக்கும் சுயநலத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆமென். ஏழ்மை வேற, எளிமை முற்றிலும் வேற. எளிமை என்பது பிறர் நலம் சம்பந்தப்பட்டது. எனக்கு ஒன்று இருந்தாலும் சரி, 2 இருந்தாலும் சரி, மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புவது எளிமை என்கிற குணத்திற்குள்ளே அடிப்படையாய் அமைந்திருக்கிற காரியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க. எளிமை, உண்மையான தேவபக்தி என்பது எளிமை. சும்மா பகட்டா வாழ்றது இல்லை. நீங்க நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், நல்லா பெருமைக்குரியவர்களா இருக்கணும், உண்மைதான். ஆனால் எளிமை என்பது தேவ பக்தியினுடைய மிக முக்கியமான ஒரு அடையாளமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். 6வது, இன்னைக்கு கடைசியாக பார்த்து முடிப்போம். கடைசியாக உண்மையான தேவ பக்தி என்பது சமூகம் சார்ந்ததும் அதோட ஆவிக்குரியதுமா இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, சமூகம் சார்ந்தது. நம்முடைய தனிப்பட்ட பக்தி வாழ்க்கைக்கும் பொது வாழ்க்கைக்கும் இடையே மிக முக்கியமான தொடர்பும் சம்பந்தமும் இருக்கிறது என்பதை நாம் ஒருபோதும் மறுக்க முடியாது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் பொது வாழ்க்கைக்கும் இடையே ஒரு முக்கியமான தொடர்பு இருக்கிறது. நல்லா கவனிக்க வேண்டும். 5 பாயிண்ட் முற்றிலும் வித்தியாசம். அந்த 6வது பாயிண்ட் மிக மிக முக்கியமானது. உண்மையான தேவபக்தி என்பது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் சமூகம் சார்ந்த வாழ்க்கைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. சமூகம், பப்ளிக், சமூகத்துக்கும் நமக்கும், நம்முடைய தனிப்பட்ட உண்மையான தேவபக்திக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. நான் வந்து கடவுள் பார்க்கறாருங்க, நான் வந்து கடவுளுக்கு முன்னால மட்டும்தான் உண்மையா இருக்கிறேங்க, அது இல்லை. நாம் நம்முடைய உண்மையான தேவபக்தியின் மூலமாக நம்முடைய சமூகத்தை நாம் பாதிக்கிறோம், தாக்குகிறோம். அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகும்படி நம்முடைய வாழ்க்கை அமைகிறது. ஒன்று நல்ல விதத்தில் தாக்குகிறோம், இல்லைன்னா தீமையான விதத்தில் தாக்குகிறோம். ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால எப்படி இருந்தோம்? பாவியா இருந்தோம், தீமையான காரியங்களை செய்து கொண்டிருந்தோம், எண்ணங்கள் மோசமா இருந்தது, உள்நோக்கம் தப்பா இருந்தது, தவறானவர்களா இருந்தோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு கொஞ்சம் யோசித்து பாருங்க, ரட்சிப்பு என்று ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் வந்த பின்பு முதல்ல சந்தோஷப்படுறது நம்முடைய குடும்பம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா இல்லையா? மகா பெரிய குடிகாரனா இருந்த ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டார்னா முதல்ல சந்தோஷப்படுறது அந்த மனைவி தான். பாடா போனார், ஒரு கோயிலுக்கு போனார், ஆளே மாறிட்டாரே, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்போ நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உண்டாகிற ஒரு தேவ பக்தி அல்லது ஒரு மாற்றம் முதல்ல எடுத்த உடனே யாரை பாதிக்குது? குடும்பத்தை, சமூகத்தை பாதிக்கிறது. அதனாலதான் பாருங்க, நம்முடைய தேவ பக்தி பிறரை பாதிக்க வேண்டும். நம்முடைய உண்மையான தேவ பக்தி, உண்மையான ரட்சிப்பின் வாழ்க்கை மற்றவர்களை பாதிக்க வேண்டும். அவளை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு எண்ணம் வரணும், நான் இவர் மாதிரி ஆகணும், நான் இவர் மாதிரி வாழணும். எவ்வளவு மோசமா இருந்தாலும் தெரியுமா, இப்போ ஆள் எப்படி மாறிட்டாரு, எப்படி பேசுறாரு, எப்படி நடக்கிறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேருக்கு புரியுது? இந்த பக்தி வாழ்க்கைக்கும் பொது வாழ்க்கைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. இதை மறுக்கவே கூடாது. இல்ல நான் என் இஷ்டத்துக்கு தெரியுவேன், என் இஷ்டத்துக்கு வாழ்வேன் அப்படின்னா முடியாது. அது உண்மையான தேவ பக்தியை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு விதமான மத ரீதியான போக்கு. சமூகம் சார்ந்த தொடுதல் நம்முடைய உண்மையான பக்தியின் மூலமாக உண்டாகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம் எப்போதுமே அப்படிப்பட்ட சம்பந்தத்தையும் தொடர்பையும் ஏற்படுத்தி பார்க்கறதே கிடையாது. நான் உண்டு, தேவன் உண்டு, நான் உண்டு, எல்லாம் அவருக்கு தெரியும் பிரதர், அப்படி எல்லாம் கிடையாது. எல்லாம் அவருக்கு தெரியும்னா எல்லாம் கூட இருக்கிற ஆளுக்கும் தெரிய வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்முடைய ஜெபம் அவர்களுக்கு தெரிய வேண்டும், நம்முடைய மாற்றம் மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும், நம்முடைய வெற்றிகரமான போக்கு மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும், மற்றவர்களை பாதிக்க வேண்டும்.
பல வழிகளிலே நாம் மற்றவர்களை மன்னிப்பதிலேயே தேவன் நம்மை மன்னிப்பது தேவனால் முன்னூகிக்கப்பட்டதா இருக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு இப்படி சொல்லலாம், நான் பிறரை மன்னிக்கும் போது என்னத்தை காண்பிக்கிறேன்னா, தேவனால் நான் அதிகமாய் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை காண்பிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்முடைய உண்மையான தேவபக்தியின் மூலமாக தேவரகமான குணநலன்கள் நமக்குள்ளது வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அதுல ஒண்ணுதான் மன்னிக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல, மன்னிக்க வேண்டும், பிறர் தப்பிதங்களை மன்னியுங்கள். 6ஆம் அதிகாரத்தில் பாருங்க 15ஆம் வசனம், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால். 14, மனிதருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். என்ன சொல்லியிருக்குது? நீங்க மற்றவர்களை மன்னித்தால் அவர் உங்களுக்கு மன்னிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஆக்சுவலா இது எப்படி வந்திருக்குதுன்னா, நீங்கள் மற்றவர்களை மன்னியுங்கள், ஏனென்றால் நீங்கள் அதிகமாக மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்படிதான் வந்திருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் அதிகமாக மன்னிக்கப்பட்டிருக்கிறேன் சொல்லுங்க. நான் அதிகமாக மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு கதையே இருக்குல்ல, ஒரு ராஜா ஒருத்தனை மன்னிச்சிட்டாரு, வாங்கின பணத்தெல்லாம் வேணான்ட்டாரு. ஆனா இவங்கிட்ட போய் ஒருத்தன் வாங்கியிருந்தான் பாருங்க, அவனை போய் கழுத்தை பிடிக்கிறான், கொடுக்குறியா இல்லையான்றான். மன்னிக்கப்பட்டதையே மறந்துட்டான். சொல்லுங்க, நான் அதிகமாக மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க, நான் அதிகமாக மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். எப்போ ஒரு நபர் அதிகமாய் மன்னிக்கப்பட்டிருப்பதாக உணர்கிறார்களோ அப்பொழுது பிறரை குற்றம் சாட்டுவது என்பது தவிர்க்கப்படும். பிறரை மன்னிப்பது மிக எளிதாக இருக்கும். சொல்லுங்க, நான் பிறரை மன்னிக்கிறேன். நான் பிறரை மன்னிக்கிறேன். எனக்கு கேடு செய்தவர்களை மன்னிக்கிறேன், தீங்கு செய்தவர்களை மன்னிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிறரை மன்னிப்பது என்பது ஒரு குணம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு குணம். அந்த குணம் பொது வாழ்க்கை சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. 10 வருஷமா கோயிலுக்கு வருவாங்க, ஆனால் ரட்சிக்கப்படாத ஒரு ஆள் மேல அவ்வளவு கர்வம், அவ்வளவு கோபம், கசப்பு இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஆள் எனக்கு செஞ்சதெல்லாம் உங்களுக்கு தெரியாது பாஸ்டர் அப்படின்வாங்க. நான் சொல்றேன், மன்னித்து விடுங்கள். நீங்க அதிகமாக மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒவ்வொருவரும் நம்ம அதிகமாக மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நாம மன்னிக்கப்பட்டதை உணரும் போது நாம் பிறரை மன்னிப்பது மிக எளிதா இருக்கும், பிறருக்கு உதவி செய்வது எளிதா இருக்கும். தேவன் என்னை ரொம்ப ஆசீர்வதித்திருக்கிறார், தேவன் எனக்கு ரொம்ப கொடுத்திருக்கிறார், தேவன் என்னை அதிகமாக மன்னித்திருக்கிறார், தேவ கிருபை அதிகமாக எனக்கு வெளிப்பட்டிருக்கிறது, என்ன போல ஒரு பாவி யாருமே இல்லை, ஆனால் கர்த்தர் மீட்டு எடுத்திருக்கிறார், நான் எவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிலைமையிலிருந்து இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கிறேன்றதை எப்போ நீங்கள் மிக தாழ்மையாக உணர ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது பிறருடைய நிலையை நீங்கள் மிக எளிதாய் ஏற்றுக்கொண்டு அவர்களை மன்னிப்பது மிக எளிதாக இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம் அதிகமாக மன்னிக்க சொல்ல, நான் அதிகமாக மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். சத்தமாக, நான் அதிகமாக மன்னிக்கப்பட்டேன். நான் பெரிய பெரிய யோகியம் கிடையாது, நான் அதிகமாக மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் உங்களை மன்னிச்சிருக்கிறாங்க? எத்தனை பேர் உங்களுடைய தவறுகளை மறந்துருக்கிறாங்க? யோசித்து பாருங்க. பிரைஸ் காட். ஆமென். நாம் மற்றவர்களை மன்னியாதது அல்லது மற்றவர்களை மன்னிக்க தவறுவது நாம் இன்னும் நமக்குள்ளே தேவனிடமிருந்ததான மன்னிப்பை பெறாமல் இருப்பதற்கான சில அறிகுறிகளாக இருக்கிறது. நாம் மற்றவர்களை மன்னிக்கலைன்னா கர்த்தரிடத்திலிருந்து நாம் இன்னும் மன்னிப்பை பூரணமாக பெறலன்னு தான் அர்த்தம். கர்த்தர் சொல்றாரு, மற்றவர்களை மன்னியுங்கள். வசனம் சொல்லுது, மற்றவர்களை மன்னியுங்கள். அப்படி மன்னிக்கும் போது என்ன நடக்குது? அங்கே நீங்கள் பெற்றுக்கொண்ட மன்னிப்பை அங்கே உறுதிப்படுத்துகிறீர்கள். ஆமென். சொல்லுங்க, கண்ணை மூடி கையை இருதயத்தில் வச்சு சொல்லுங்க. யாராவது உங்கள் கண்ணு முன்னால் வராங்களா? அந்த ஆள் தான் பிரதர், அவரை தான் மன்னிக்கணும் அப்படின்னு வருதா? நாளை நிறைய பேரை மன்னிக்க வேண்டியதாக இருக்கு. கண்ணை மூடி யோசித்து பாருங்க. அந்த ஆள் தான் பிரதர் என் லேண்டை ஏமாத்தினா, அப்படி யாராவது இருக்காங்களா? இயேசுவின் நாமத்தில் நான் மன்னிக்கிறேன். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் மன்னிக்கிறேன். சொல்லுங்க, ஆசீர்வாதம், வெற்றி, செழிப்பு இவைகளெல்லாம் எனக்கு தேவனத்திலிருந்து வருகிறது, வேற எந்த மனிதத்திலிருந்தும் அல்ல. எந்த மனிதனையும் நான் மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆகவே எல்லாவற்றுக்கும் மேல உண்மையான தேவபக்தி என்பது நம்முடைய பரம பிதாவாகிய தேவனோடு மிகச்சரியான நெருக்கமான உறவில் இருப்பது என்பதை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். தேவனோடு நெருக்கமான உறவில் இருப்பதின் மூலமாக நமக்கு உண்மையான தேவபக்தி நமக்குள்ளேருந்து வெளியே வருகிறது. அப்படி வெளியே வரும் பொழுது பிறரோடு, சமூகத்தோடு ஒரு நல்ல உறவு, நல்ல ஐக்கியம், நல்ல அணுகுமுறை நமக்கு உண்டாக ஆரம்பிக்கிறது. உண்மையான தேவபக்தி நம்முடைய உள்நோக்கத்தை சரி பண்ணுகிறது. உண்மையான தேவபக்தி நம்மை மாற்றுகிறது, நம்முடைய எண்ணங்களை மாற்றுகிறது, நம்முடைய யோசனைகளை மாற்றுகிறது, நம்முடைய கற்பனைகளை மாற்றுகிறது. உண்மையான தேவபக்தி தேவனுக்கும் நமக்கும் உள்ள அந்த நெருக்கமான உறவின் மூலமாக நம்மை தேவனை போல பூரண சர்க்குணர்களாய் மாற்றுகிறது.
ஒரு கட்டத்தில் நாம் தேவனை போல பார்க்க ஆரம்பித்து விடுகிறோம், தேவனை போல பேச ஆரம்பித்து விடுகிறோம், தேவனை போல செயல்பட ஆரம்பித்து விடுகிறோம், தேவனை போல நாம் எல்லாவற்றையும் நிதானிக்க ஆரம்பித்து விடுகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவ பக்தி என்பது நமக்குள்ளே தேவனை போன்றவர்களாக நம்மை மாற்ற ஆரம்பிக்கிறது. நாம் மற்றவர்களோடு இடைப்படும் போது, அணுகும் போது நம்மில் அவர்கள் தேவனையே காண ஆரம்பிக்கிறார்கள். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆமென். நம்மில் தேவனையே அவர்கள் காண ஆரம்பிக்கிறார்கள். அதனாலதான் தேவனோடு உள்ள உறுதியான ஆரோக்கியமான உறவு மிக அவசியமா இருக்கிறது. நாம் செய்கிற எல்லா கிரியைகளினுடைய லக்கா இருக்க வேண்டும் என்பது மிக அவசியமா இருக்கிறது. எதை செஞ்சாலும் சரி, எதை பண்ணாலும் சரி, தேவனோடுள்ள உறுதியான ஆரோக்கியமான உறவிலே எந்த பிளவும் வராமல் நான் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் தெளிவா இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென். அதற்கு பதிலாக நாம் ஒருபோதும் ஏதோ ஒரு மதத்தின் சட்டத்திட்டங்களை, ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்க நாடுவது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் ஒழுங்குமுறைகளை கடைபிடித்தால் போது உண்மையான தேவபக்தி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஒழுங்குமுறைகளை கடைபிடித்தால் போது உண்மையான தேவபக்தி நினைச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தன் சொன்னா பாருங்க, ஜெபம் பண்ண போகும்போது நான் ஒழுங்கா தசமமாக கொடுக்குறேன், ஒழுங்கா காணிக்க கொடுக்குறேன், ஒழுங்கா ஜெபம் பண்றேன், ஒழுங்கா உபவாசம் போடுறேன். இன்னொருத்தன் ஜெபம் பண்றான், ஐயோ பாவியில பிரதான பாவி ஆண்டவரே நான். அந்த பகுதி எடுங்க, லூக்கா 18வது அதிகாரம் பாருங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம். ஆமா, 10ஆம் வசனத்திலிருந்து 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி. ஜெபம் என்றால் என்ன? உண்மையான ஜெபம் என்றால் என்ன? உண்மையான தேவபக்தி என்ன என்பதை சொல்வதற்காக ஃபர்ஸ்டே ஆண்டவர் சொல்ற தர்மம் ஜெபம் இல்ல, ஜெபம். எல்லாம் சொல்லுங்க ஜெபம். ஒருத்தன் 2 பேர் ஜெபம் பண்ண போறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பேர் தேவபக்தியை காண்பிக்க போறாங்க. ஆமென். தேவன் அங்க பாக்குறாரு. ஜெபம் பண்ண போகும்போது போனார்கள். ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். சொல்லுங்க, பரிசேயன் ஆயக்காரன். இதை மென்ஷன் பண்ணியிருக்கிறார், ரொம்ப முக்கியம். ஒருத்தன் பரிசேயன், ஒருத்தன் ஆயக்காரன். கீழே வாசித்து பாருங்க. பரிசேயன் நின்று, தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர், மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என்ன மாதிரி ஜபம் பாருங்க, படுபாவி. என்ன மாதிரி வாயில வருது அவனுக்கு? அவங்கள மாதிரி இல்லை, இவனை மாதிரியும் நான் இல்லை. அவங்கள மாதிரியும் இல்லை, இவனை மாதிரியும் இல்லை. ஆகவே நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அதான் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அதனால் நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அநியாயம் செய்யல, அநியாயக்காரனா இல்லை, விபச்சாரக்காரனா இல்லை, வரிகாரர், அநியாயக்காரர், இவங்கள மாதிரிலாம் இல்லை. அது மட்டும் இல்லை சார், ஆயக்காரன் மாதிரியும் நான் கிடையாது. நீர் என் ஜபத்தை கேட்டே ஆக வேண்டும். இப்படிதான் வரான். அடுத்த வசனம் பாருங்க. வாரத்தில், அது மட்டும் இல்ல, ரொம்ப முக்கியம், வாரத்தில், மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நீ சொன்னீரே ஆண்டவரே, எல்லாத்தையும் பர்ஃபெக்டா கடைபிடிக்கிறேன். வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன். யாரும் அங்க 2 முறை உபவாசிக்கிறீங்க இருக்கீங்களா? அவ்வளவுதான். அவன் நம்ம கோயிலுக்கு வந்தானா முடிஞ்சு. அவன் இந்த கோயிலில் இருக்கிறவர்கள் மாதிரியும் நான் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பான். ஏன்னா வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறவங்களாம் என்னை நிமிர்ந்து பாருங்க, எல்லாம் குனிஞ்சிட்டு உட்காந்துருக்கிறீங்க. யாராவது வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறவங்க இருக்கிறீங்களா? சான்ஸே கிடையாது. நானே உபவாசம் பண்றதில்லை. வாரத்தில் 2 தடவை. சரி, வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே. பெர்ஃபெக்டான பர்சன். உண்மையே சொல்றான் அவன். யார் மாதிரி இல்லைங்க, ஆயக்காரன் மாதிரி கூட இல்லை. நான் ஒழுங்கா வேலைக்கு போறேன், சம்பாதிக்கிறேன், எல்லாத்துலையும் தசம பாகம் பண்றேன், கொடுக்குறேன், 2 முறை உபவாசம் பண்றேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அடுத்த ஆள் பாருங்க. அடுத்த ஆள் ஆயக்காரன் தூரத்திலே நின்று, இவன் நம்மளை சேர்ந்தவனா இருப்பான் போல் இருக்கு. கோயிலுக்குள்ளேயே வரல, வெளியவே நிற்கிறான். தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். இவன் ஜெபம் பண்றான். நான் சார் சொல்ற மாதிரிலாம் பெர்ஃபெக்டான ஆள் கிடையாது. எல்லாம் பாவி. நான் பாவியாகிய என் மேல கிருபையாயிரும். வானத்துக்கு ஏறெடுக்க கூட எனக்கு துணிச்சல் இல்லை. அப்படி உள்ளத்தை பாருங்களேன். என் மேல் கிருபையாயிரும் அப்படின்னு ஜெபம் பண்றான். அடுத்த வார்த்தை பாருங்க. அவன் அல்ல, அந்த பரிசேயன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவ எவனும்
தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். அவன் பாருங்க சட்டத்திட்டங்களை கரெக்டாக கடைபிடிக்கிறான். அவன் யாரு? பரிசேயன். ரொம்ப சட்டத்திட்டங்கள்ல ரொம்ப சீரியஸாக இருக்கலாம். நான் அப்படி பண்ண மாட்டேன், இப்படி பண்ண மாட்டேன், அதில் பண்ண இது அப்படி இப்படின்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கலாம். ஆனால் அவனுடைய நீதி, அவன் என்ன செய்து கொண்டிருந்தானோ அதில் தான் அவன் பார்த்தானே ஒழிய, அவனுடைய நீதி கிறிஸ்து இயேசுவின் மூலமாக எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. என்னாலே அல்ல, என்னுடைய காரியத்தினால அல்ல, கிறிஸ்துவனுடைய புண்ணியத்தினால எனக்கு கிடைத்திருக்கிறது என்கிற மனநிலை இல்லாதவனா இருக்கிறான். இவன் சொல்றான், பாவிதான் என் மேல கிருபையாயிரும். நான் எவ்வளவு நியாயங்கள் நீதிகளை செஞ்சாலும் நான் பாவியா தான் இருக்கிறேன். கிறிஸ்துவின் கிருபை என் மேல் வெளிப்படுவதாக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏதோ ஒரு மதத்துல சட்டதிட்டங்களை கடைபிடிக்கிறதுனால, ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்கிறதுனால நாம உண்மையான தேவபக்தியை வெளிப்படுத்துகிறோம் என்ற அர்த்தம் கிடையாது. அதனாலதான் போன வாரத்தில் சொன்னேன், உண்மையான தேவபக்தியை வெளிப்படுத்துகிறதுக்காக ஜெபம் இல்லை, பக்தியை வெளிப்படுத்துறதுக்காக ஜெபம் இல்லை, பக்தியை வெளிப்படுத்துறதுக்காக உபவாசம் இல்லை, பக்தியை வெளிப்படுத்துறதுக்காக தான தர்மம் இல்லை, பக்தியை வெளிப்படுத்துறதுக்காக அது அல்ல, பக்தியை வெளிப்படுத்துகிறதுக்காக அல்ல. பக்தி என்பது எனக்குள்ள இருந்து ஆட்டோமேட்டிக்கா வெளிப்படுகிறது. ஜெபம் இயற்கையா வருது, உபவாசம் இயற்கையா வருது, தான தர்மம் இயற்கையா வருது, அதனுடைய சுவாசம் போல வருகிறது. அது எனக்கும் தேவனுக்கும் உள்ள நெருக்கமான உறவில் இருந்து அது ஆட்டோமேட்டிக்கா வருகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதை நான் காண்பிக்க முயற்சி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காண்பிக்க முயற்சி எடுக்கிறவங்க தான் அங்க நிறைய ஜாலம் பண்ண வேண்டியதா இருக்கு, நிறைய வார்த்தைகள் ஜாலம் போட வேண்டியதா இருக்குது, நிறைய ஒரு மாதிரி பண்ண வேண்டியதா இருக்குது. ஆட்டோமேட்டிக்கா வரணும். சொல்லுங்க, ஆட்டோமேட்டிக்கா வருது. ஹல்லேலூயா. அப்போ நான் சொல்றேன், இப்படி காண்பிக்க முயற்சி எடுப்பதல்ல, சட்டத்திட்டங்களை எல்லாம் கடைபிடிக்கிறேன். இப்படி ஜெபம் பண்ணலாமா? எவ்வளோ பெரிய மோசமான ஜெபம் பாரு. இப்படி ஜெபிக்கலாமா? அவனை மாதிரி இல்லை, இவனை மாதிரி இல்லை, அது மாதிரி இல்லை, இது மாதிரி இல்லை. இப்போவே அவன் உள்ளம் சரியில்லை, உள்நோக்கம் சரியில்லை. இவன் ஜெபத்தை எப்படி கேட்கறது? இவனுக்கு எப்படி உதவி செய்யறது? இவனுக்கு மட்டும் ஆண்டவர் உதவி செஞ்சிருந்தாருன்னா இவன் என்ன ஜெபம் பண்ணுவான் தெரியுமா? அடுத்து மக்கள்கிட்ட போய் என்ன சொல்லுவான் தெரியுமா? பாருங்க, நான் எப்படியெல்லாம் இருந்தேன்னு நான் சொன்னதின் அடிப்படையில் எனக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லுவான். கிருபை அங்கே வெளிப்பட்டிருக்காது இல்லையா? கிருபை அவனுக்கு வெளிப்பட்டிருக்காது. தேவனுடைய தயவு அவனுக்கு பெருசா இருக்காது. நான் செய்த நியாயங்கள், நீதிகள், நான் கடைபிடித்த காரியங்கள், இதனாலதான் எனக்கு கிடைச்சிருக்குதுன்னுவான். அப்ப தன்னை உயர்த்தி பார்ப்பான், தன்னை உயர்த்தி காண்பிப்பான் மக்களுக்கு. என்ன போல நீங்க மாறுங்கன்னு சொல்லுவான். இவன் தேவனுக்கு அகைன்ஸ்டானவன், தேவனுடைய குணத்துக்கு அகைன்ஸ்டானவன். ஒரு நாள் அப்படி பார்க்காதீங்க, ஒரு நாள் அப்படி நம்ம பார்க்க முடியாது, கூடாது. சமூகம் சார்ந்தது உண்மையான தேவபக்தி என்பது. நீங்க மேல வந்துட்டீங்களா? நான் சொல்றேன், எதுக்காக உங்களை கர்த்தர் மேல கொண்டு வந்திருக்காரு தெரியுமா? கீழே இருக்கிற மக்களை கைப்பிடிச்சு மேல கொண்டு வர முடியாது கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க மன்னிக்கப்பட்டிருக்கிறீங்களா? எதற்காக? பிறரை மன்னித்து அவங்களை என்கரேஜ் பண்ணி அவங்களை கொண்டு வருவதற்காக தான் நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க சுகம் பெற்றிருக்கிறீங்களா? பாருங்க, கர்த்தர் எனக்கு எவ்வளவு பெரிய சுகம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு ஊரு ஃபுல்லா சொல்லிட்டு தெரியிருக்கா? இல்ல இல்ல, நான் பெற்ற சுகத்தை நீங்களும் பெற வேண்டும், அதற்கு ஒரு சாட்சியாக கர்த்தரனை அப்படி ஆசீர்வதித்திருக்கார், சுகம் கொடுத்திருக்கார், வாங்கன்னு சொல்லி என்கரேஜ் பண்ண வேண்டும். அதுக்கு தான் நம்ம பெற்றிருக்கிறோம் ஒழிய இந்த மத ரீதியான எண்ணம், உள்நோக்கம் தான் தப்பா இருக்குது. அவன் சொன்னா, நான் அப்படி இல்லை, இப்படி இல்லை, நான் அவனை மாதிரி இல்லை, இவனை மாதிரி இல்லை, நான் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிறேன், ஒழுங்கா கோயிலுக்கு போறேன், தசமாங்க கொடுக்குறேன், ஒழுங்கா உபவாசம் போடுறேன், எல்லாம் கரெக்டா செய்யறேன், நீர் என் ஜபத்தை கேட்டே ஆகணும்னு கர்த்தர் சட்டையை பிடிக்கிறான். கேட்கிறீரா இல்லையான்றான். இல்லைன்னா நான் வேற கடவுளை பார்த்துக்கிறேன்ற மாதிரி பேசுறான். போ. ஆனா இன்னொருத்தன் ஜபம் பண்ண கிருபையாயிரும், கிருபையாயிரும். அவனுடைய மனம் எப்படி இருப்பான், அவனுடைய உள்ள எப்படி இருக்கு? இவனுக்கு இவன் நீதிமானாக்கப்பட்டான் பாருங்க. இவன் போயிருந்தானா நிச்சயமா எல்லாரையும் நீதிமான்களாய் மாறுவதற்கு உதவி செய்திருப்பான் இல்லையா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். நம்முடைய பரம பிதாவோடு நம்மை அவரோடு உறவில் இருக்க வேண்டும் என்றே அவர் எப்போதும் விரும்புகிறார். அதுக்கு தான் நம்ம அழைத்திருக்கிறார். நம்ம எதுக்கு அழைத்திருக்கிறார்? சட்டத்திட்டங்களை கடைபிடிச்சு அப்படியே ரொம்ப யோக்கியமா நிக்கிறதுக்காக இல்லை, அவரோட உறவில் இருக்க. சொல்லுங்க, அவரோடு உறவில் இருக்க. சொல்லுங்க, தேவனோடு உறவு. சத்தமா சொல்லுங்க, தேவனோடு உறவு. சொல்லுங்க, தேவனோடு உறவு. தேவனோடு உங்களுக்கும் தேவனுக்கும் சரியான உறவு இருக்கும் என்றால் உங்களுக்கும் மனிதர்களுக்கும் சரியான உறவு இருக்கும். உங்களுக்கும் தேவனுக்கும் சரியான உறவு இருக்கும் என்றால் உங்களுக்குள்ளிருந்து நற்குணங்கள் வெளியே வரும். நற்குணங்கள் வெளியே வரும். பிறர் மெச்சிக்கொள்ளுகிற அளவிற்கு உங்களுக்குள்ளிருந்து நல்ல குணங்கள் வெளியே வரும். பிறர் பார்த்து உங்களை பின்பற்றுகிற அளவிற்கு உங்களுக்குள்ளிருந்து நல்ல குணங்கள் வெளியே வரும். தேவன் எப்போதுமே நாம் அவரோடு உறவில் இருக்க வேண்டும் என்றே விரும்புகிறார். அதற்காக தான் நம்மை அழைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட உறவுக்காக தான் அவர் ஏங்கி கொண்டிருக்கிறார்.
அவருடைய கிருபையை நம்மேல் விலக பண்ணி இருக்கிறார். எதுக்காக தெரியுமா? உறவுக்காக. சொல்லுங்க, உறவுக்காக. நல்லா கவனிங்க. இந்த உலகத்துல நீங்கள் ஒரு மாற்றப்பட்டவர்களா இருக்க வேணுமா? அதற்கு ஒன்றே ஒன்றுதான் வழி. தேவனோடு நீங்கள் உறவுல இருக்க வேண்டும். அவ்வளவுதான். தேவனோடு உறவு வந்துருச்சுன்னா நீங்க மாறிடுவீங்க. இருக்க ஒவ்வொருவருக்கும் நீங்க சொல்றேன், நான் என்ன மாற்றம் உங்க வாழ்க்கையில் எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்குள்ளே என்ன மாற்றம் எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்கு வெளியே என்ன மாற்றம் எதிர்பார்க்குறீங்க? எல்லா மாற்றத்திற்கும் அடிப்படை திறவுகோல் தேவனோடுள்ள உறவு. தேவனோடுள்ள உறவு, தேவனோடுள்ள ஐக்கியம், தேவனோடுள்ள நட்பு, தேவனை தேடுவது, தேவனோடு பேசுவது, தேவனோடு பழகுவது. நீங்க என்ன மாற்றம் எதிர்பார்த்தாலும் சரி, அது எங்கிருந்து வர முடியும்? தேவனோடுள்ள ஐக்கியத்திலிருந்து, உறவிலிருந்து, அவரோடுள்ள கம்யூனிகேஷன்ல இருந்து தான் வர முடியுமே ஒழிய வேற எந்த இடத்துலேருந்து வர முடியாது. வேற எந்த இடத்துலேருந்து வர முடியாது. வேற தலைகுப்புறம் நின்று பாருங்க, குட்டிக்க நடிச்சு பாருங்க, வரவே முடியாது. தேவனோட கம்யூனிகேஷன்ல இருங்க. அவர் சொல்றதை செய்யுங்க. அவருக்கு பிரியமா இருங்க. அவரோட பேசுங்க, அவரோட பழகுங்க, அவரோட உறவுல இருங்க. அவர் சொல்ல உங்கள் இருதயங்களை கீழ்ப்படிய பண்ணி பாருங்க. அவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு வாழ்க்கையில் எவ்வளவு சேஞ்சஸ். ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸியாக வரும், ரொம்ப எளிதாக வரும். வாழ்க்கையே மாறிடும். நம்முடைய யோக்கியமான நடக்கையை அடிப்படையாக கொண்டதல்ல நம்முடைய வாழ்க்கையின் மாற்றம், தேவனோட உறவை அடிப்படையாக கொண்டது. ஏன்னா நடக்க மாறுறது உறவுல தான் அடங்கியிருக்கு. ஆமென். எதுல நடக்க மாறுறது அடங்கியிருக்கு? சில தீமையான பழக்கத்தை விடணும்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன், ரொம்ப ஈஸி. தேவனோட உறவுல இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக கலந்து போயிடும். இத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. கோபி சாரோட உறவுல நட்புல இருக்கிற வரைக்கும் என் கேரக்டர் அங்கே பாயும், அங்கே இருக்கிற கேரக்டர் என்கிட்ட பாயும். ஆமாவா இல்லையா? இதில் பார்க்குறாரு, பாஸ்டர் கேரக்டர் ஒன்றும் சரியில்லையே அப்படின்னு சொல்லி கோபி சார் ஆளை மாற்றினார்னா அங்கே கேரக்டர் மாறும். ஆமாவா இல்லையா? உண்மையா இல்லையா? அப்படிதான், அப்படிதான். சமூகத்தில் உங்களை தொடர்பு கொள்ளும் போது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. நல்லா கவனி, ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இவரோட கேரக்டர் நம்முடைய வாழ்க்கையை பாசிட்டிவாக மாற்றுதா நெகட்டிவாக மாற்றுதா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஈஸியாக கண்டுபிடிச்சு அதையே தொடரக்கூடாது. உடனே தேவனுள்ள உறவுக்கு திரும்ப வேண்டும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அங்கே திரும்பிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுகிறார். தேவனை ஆட்டோமேட்டிக்காக மாற்றிடுவார். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் பாவம் நிறைந்திருக்கிறது, இந்த உலகத்தில் பொல்லாத காரியங்கள் நிறைந்திருக்கிறது, இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுடைய இன்டென்ஷன்ஸ் ரொம்ப தவறாய் போய் கொண்டிருக்கிறது. நான் சொல்கிறேன், தேவனோட உறவு மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை நல்ல விதத்தில் மாற்றக்கூடிய உறவாக இருக்கிறது. அவரோட மட்டும்தான் உங்களுடைய நட்பு தீவிரமாக வேண்டும், உறவு அதிகமாக வேண்டும். ஏன்னா தேவன் நம்மை அதற்காகத்தான் அழைத்திருக்கிறார். எதற்காக அழைத்திருக்கிறார்? அதற்காகத்தான் அழைத்திருக்கிறார். அவரோட உறவில் இருக்கும்படி அழைத்திருக்கிறார். தேவன் நாம் யார் என்பதை நாம் காணும்படியாக முடிவுறாத எல்லாவற்றுக்கும் மேலான தனித்துவமானவராய், எந்த தனி மனுஷனிலும் எந்த மத குழுக்களிலும் மேலானவராய் இருக்கிறார். அவர் நம்மோடு உறவில் இருக்க விரும்புகிறார். ஏக்கமாக இருக்கிறார். அவர் எப்போதும் நாம் அவரை தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவரோட ஐக்கியத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவரை விட்டு பிரியக்கூடாது என்று விரும்புகிறார். தேவன் நம்முடைய ஜாக்கிரதையான குறிக்கப்பட்ட பக்தி மார்க்கமான நடவடிக்கைகளில் இல்லை. தேவன் அதில் இல்லை. நாம ஒரு பக்தி மார்க்கமா அப்படியே ஒரு குறிப்பா அப்படியே இஞ்சிதுனா குரங்கு மாதிரி அப்படியே கஞ்சி போட்டு இது என்னது துவைச்செடுத்த ஒரு சட்டை மாதிரி அப்படியே ஸ்ட்ரிப்பா இருக்கணும்லாம் விரும்பல. அதுக்கு பதிலாக தேவனுக்கு நான் தான் வேண்டும், தேவனுக்கு நீங்கள் தான் வேண்டும். மிக உச்சகட்டமான பிரமிக்கத்தக்க அன்பின் அடிப்படையிலான உறவையே நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அன்பின் அடிப்படையிலான உறவையே அவர் எதிர்பார்க்கிறார். அதுல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சமூகத்தை மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஆமென். அதன் அடிப்படையிலான நடக்கையே ஊழியத்தை அவர் நம்மிடம் நாடுகிறார். அந்த அன்பின் அடிப்படையிலான நடக்கை, அன்பின் அடிப்படையிலான ஊழியம், தேவனோடுள்ள உறவின் அடிப்படையிலான செயல்பாடுகள், அதை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்களாம் ரொம்ப யோக்கியமானவங்கன்னா இருந்தா நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன். நீங்க ரொம்ப நல்லவங்களா இருந்தீங்கன்னா நான் தேர்ந்தெடுத்தேன். நீங்க ரொம்ப திரள் கூட்டமா இருக்கிறீங்க, உங்களை வச்சு ஏதாவது பண்ணிடலாம் நான் தேர்ந்தெடுத்தேன். எனக்கு கீழ்ப்படி இல்லை, என் மேல விசுவாசம் இல்லை,
எல்லாம் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், மோசமான ஜனங்கள், கொஞ்சம் ஜனங்களா இருந்தீங்க, பிரச்சனையில இருந்தீங்க, எல்லா சூழ்நிலையில் இருந்தீங்க. உங்களை போய் தேர்ந்தெடுத்தான்ல, எதன் நிமித்தம் தெரியுமா? என்னுடைய அன்பின் நிமித்தம் தேர்ந்தெடுத்தேன். இதுதான் சொல்ற உபாகமத்தில், என் அன்பின் நிமித்தம். இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு காண்பித்த அந்த அன்பு, தயவு, இரக்கம், கிருபை, அது நிமித்தம் உங்களை தேர்ந்தெடுத்து உங்களை இவ்வளவு பெருசாக்கி இருக்கிறேன். நாம எண்ணி பார்க்க வேண்டியது அவருடைய உயர்ந்த அன்பு, மாறாத அன்பு. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கேன். நம்முடைய உறவு இல்லாத வெறும் ஊழியத்தை அவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறது இல்லை. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாஸ்டர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான வார்த்தை. தேவன் நம்மகிட்ட பெருசாக ஊழியத்தை எதிர்பார்க்கல, அவரோட உறவை முதலாவது எதிர்பார்க்கிறார். ஆமென். தேவன் உங்ககிட்ட பெருசாக காணிக்க தசமாத்தை எதிர்பார்க்கல. தேவன் உங்ககிட்ட இருந்து பெருசாக எதிர்பார்க்கல. நல்லா பாட்டு பாடணும், நல்லா ஆராதிக்கணும், நல்லா அதை பண்ணணும், இதை பண்ணணும், விளையும் சொல்லியமாக வரணும், பொட்டு எடுத்துடணும், பூ எடுத்துடணும், இதெல்லாம் எதிர்பார்க்கல. நீ போய் 4 பேருக்கு ட்ராக்ஸ் கொடுக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், வாரி இழைச்சிட்டு வரணும், இதெல்லாம் எதிர்பார்க்கல. தேவனோடுள்ள உறவு இல்லாத எந்த ஊழியத்தையும் அவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கவில்லை. அவரோடுள்ள உறவு ஆட்டோமேட்டிக்காக நம்மளை செய்ய வைக்கும். ஆமென். அது பவுல் சொல்றாரு, உம்முடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. வேற எதுவும் கிடையாது. அவரோடுள்ள அன்பு, அவரோடுள்ள உறவு என்னை ஒன்றை செய்ய வைக்க வேண்டும். காணிக்க தசமம் எதன் அடிப்படையில் வரணும்? அவர் மேலுள்ள அன்பின் அடிப்படையில் வரணும். ஜபம் எதன் அடிப்படையில் வரணும்? அவரோடுள்ள உறவின் அடிப்படையில் வர வேண்டும். கட்டாயத்தின் அடிப்படையில் வரக்கூடாது. எல்லாம் கட்டாயத்தின் அடிப்படையில் வரக்கூடாது, உறவின் அடிப்படையில் வர வேண்டும். சொன்ன உறவின் அடிப்படையில் வர வேண்டும். அவரோட உறவு என்னை ஜெபிக்க வைக்குது, அவரோட உறவு என்னை கொடுக்க வைக்குது, அவரோட உறவு என்னை ஆட வைக்குது, பாட வைக்குது, துதிக்க வைக்குது, அவரோட உறவு என்னை ஆவில நிரம்ப வைக்கிறது, அவரோட உறவு என்னை ஊழியம் செய்ய வைக்கிறது. அவரோட உறவு நிமித்தம் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னா உடனே அதை பெருசா நினைக்க வைக்குது, அதன்படி செய்ய வைக்குது. அவரோட உறவு, அதை தவிர வேற என்கிட்ட இருக்கிற எந்த ஒன்று பெரிது கிடையாது. பணம் பெருசு இல்லை, பொருள் பெருசு இல்லை, அழகு பெருசு இல்லை, ஆஸ்தி பெருசு இல்லை, அந்தஸ்து பெருசு இல்லை, வேற எதுவும் பெருசு இல்லை. அவரோட உறவு தான் எனக்கு பெரியது. அதுதான் என்னுடைய உள்நோக்கமாக இருக்கிறது. அதுல பாதிப்பு வரக்கூடாது நான் பார்க்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க. தேவனோட உறவுல பாதிப்பு வரக்கூடாது. நீங்க என்ன செய்றீங்கன்னா கர்த்தர் பார்க்கல, அவரோட உறவுல இருக்கிறீங்களா அதுதான் கர்த்தர் பார்க்கிறார். ஏனோக்கு பெருசா ஊழியம் செஞ்சான்லாம் பைபிள் சொல்லல. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். என்ன அவன் சஞ்சரிக்கிறனால என்ன பிரயோஜனம் இல்லை? அதுக்கு தான் அதான் விரும்புகிறார், அதுதான் விரும்புகிறார் கர்த்தர். அவ்வளவுதான் கர்த்தர் விரும்புகிறார். சொன்ன அவரோட உறவு, சொன்ன தேவனோட உறவு. இன்னைக்கு நான் சொல்றேன், உறவை சரி பண்ணுங்க, ஜபம் ஆட்டோமேட்டிக்கா வரும். தேவனோட உறவை சரி பண்ணுங்க, தர்மம் ஆட்டோமேட்டிக்கா வரும். தேவனோட உறவை சரி பண்ண வேண்டும், மன்னிப்பது ஆட்டோமேட்டிக்கா வரும், ஜபம் ஆட்டோமேட்டிக்கா வரும், கவலைப்படாதிருப்பது ஆட்டோமேட்டிக்கா வரும். இந்த பூமியிலே வாழும் போதே எளிமையாய் வாழ்ந்து பிறர் நலத்துக்காக வாழ்ந்து பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பது ஆட்டோமேட்டிக்கா வரும். எதை சரி பண்ணணும்? உறவை சரி பண்ணணும். அதான் திறவுகோல். அவரோட நெருக்கமான உறவு தான் நம்ம இதெல்லாவற்றையும் செய்ய வைக்க வேண்டும். மற்றபடி இது சட்டதிட்டங்களுக்காக அல்ல, சட்டத்திட்டங்களுக்காக அல்ல. நான் சொல்றேன் பாருங்க, சட்டத்திட்டங்கள், எக்ஸாம்பிள் சட்டத்திட்டங்கள். சட்டத்திட்டங்களுக்காக நம்ம வாழ்றதா இருந்தால் கரெக்டாக 9 மணிக்கு கோயில்னா 9 மணிக்கு வருவீங்க. ஆனால் உறவில் இருக்கிறதா இருந்தால் 8:30 மணிக்கே வருவீங்க. இத்தனை பேர் ஆமேன்னு சொல்லி. இவரோட எனக்கு உறவு இருக்குது அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? வீடும் கீழே தான் இருக்குது, ஒரு 10 நிமிஷம் முன்னாலே இப்போ பாஸ்டர் கொஞ்சம் பேசிட்டோம். அப்படி தான் வராரு அவர், எப்போவுமே அப்படி தான் வராரு. பாஸ்டரோட கொஞ்சம் பேசிகிட்டு இருப்போம். ஏன்னா உறவு தான் முக்கியம். உறவின் அடிப்படையில் நான் வரேன், சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் வரல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சொல்லுங்க. சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் அல்ல, சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் வாழ்ற ஆள் எப்படிப்பட்ட ஆள்? நான் 9 மணிக்கு 9 மணிக்கு ஷார்ப்பாக வரல. சட்டத்திட்டம், ஏன்னா சட்டத்தை மீறக்கூடாது. அது 11 மணிக்கு முடிக்கலன்னா ஆள் எச்சு போயிட்டே இருப்பார், ஏன்னா சட்டத்திட்டம் அது. ஆனால் உறவுனா 12 ஆனாலும் தெரியாது, 1 மணி ஆனாலும் தெரியாது. ஆண்டவரோட உறவு, உன்னத பாட்டை வாசித்து பாருங்க. தேவனோட உறவு எப்படி இருக்கு? அது அக்கினியை விட அவருடைய நேசம் எனக்கு அப்படி இருக்குது. அவரோட பேச, அவரோட பழக, அவரோட இருக்க, அவர் பேச, நாம் பேச, அவர் கேட்க. ஆண்டவரோட இருக்க விரும்புங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவரோட இருக்க பழக விரும்புங்க. உலகம் அப்படியே உங்களை விட்டு தூரம் போயிடும்.
உலகம் அப்படியே தூரம், தீமையான காரியங்களும் தூரம் போயிடும், பாவம் தூரம் போயிடும், தேவனோடு இருக்க பழகுங்கள். பெர்க்மன்ஸ் பாட, உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கம் ஐயா. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது அதுதான். வேற பெருசா அந்த ரிலீஜன் சொல்லுது அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. உறவு சரியாயிடுச்சுன்னா எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க விதத்தில் அமைந்து விடும். உறவு சரியாயிடுச்சுன்னா, ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்ன, அதுதான் நான் செய்ய வந்திருக்கிறேன், அவ்வளோதான். ஆண்டவர் சொல்றாரு, அப்படியாப்பா, அப்படின்னா உன் விருப்பம் என்ன, அதுதான் நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருந்தான். எப்படி ஏற்றவனாக இருந்தான்? அவர் நினைக்கிறத இவன் செய்கிறான், இவன் நினைக்கிறத அவர் செய்கிறார். என்ன மாதிரி இருக்காங்க பாருங்க ரெண்டு பேரும். இன்னைக்கு நமக்கு பிரச்சனை என்னன்னா, அவர் கண்ணுக்கு முன்னால் இல்லை, கண்ணுக்கு முன்னால் இருந்தால் அப்படியே கட்டி பிடிச்சி ஆண்டவரே உண்மை போல யாருண்டு அப்படின்னு பாடுவோம். இப்போ ஆளு கூட இல்லாதனால நான் என்ன செய்யறது, அவரை தேடுறது. ஆண்டவர் எங்கே இருக்கிறீரு, என்னை பார்க்குறீரா இல்லையா அப்படின்னு ஒரு விதமான பிரம்மேலேயே சுத்த வேண்டியதாக இருக்குது. செத்து போன பொண்ணை தூக்கிட்டு அலைகிற மாதிரி சுத்த வேண்டியதாக இருக்குது. இல்லை, அவர் பார்க்குறாரு, அவர் இருக்கிறார், அவரை உணரணும், அவர் இருக்கிறார், அவரோட பேசணும், அவரோட பழகணும், அவர்கிட்ட சொல்லுங்க, அவரோட கம்யூனிகேஷனை ஏற்படுத்துங்க, அவரோட உறவுல இருங்க, அவரும் கூட பேச ஆரம்பிப்பார். அந்த அந்த ஹியரிங் நாலேஜ் வளரட்டும், ஷார்ப்பன் ஆகட்டும். அப்படியே ஷார்ப்பன் ஆக 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 அவர் பேசுறது கேட்கும், நீங்க பேசுறது கேட்கும், அவரை பார்ப்பீங்க, அவர் உங்களை வழி நடத்துகிறத உணர்வீங்க, அவர் சித்தத்தை செய்வீங்க, ஒரு சக்சஸ் பண்ணுவீங்க. அப்போ தெரிஞ்சிடும், ஓ கர்த்தர் என் கூட இருந்து எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பித்தோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் எழுப்பி நிற்போம், இருதயங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் மிகவும் நல்லவர். பெருசா ஊழியன்னு அவர் எதிர்பார்க்கல, அவருடைய சித்தத்தை செய்யணும் என்று எதிர்பார்க்கிறார். அவருடைய உறவுல இருந்தால்தான் அவருடைய சித்தத்தை நாம் புரிந்து கொண்டு செயலாற்ற முடியும். Hallelujah, praise God. Oh, praise God. Hallelujah, ஸ்தோத்திரம். Hallelujah, ஸ்தோத்திரம். Praise God, hallelujah. மத்தேயுல ஒரு வசனம் சொல்லுகிறது, நிறைய பேர் ஊழியங்கள்லாம் செய்கிறாங்க. 21 வசனத்தில் மத்தேயு 7:21, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பிரவேசிப்பான். கர்த்தாவே கர்த்தாவின் புலம்புறவன்லாம் பிரவேசி. அடுத்த வசனத்தில் சொல்றாரு, அந்நாளில் அவர்கள் என்னை நோக்கி அநேக கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது அவர் சொல்லுவார், நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே. சித்தத்தின்படியான செய்கை அக்கிரம செய்கை. எதை போய் அக்கிரம செய்கைன்னு சொல்றாரு? தீர்க்க தரிசனம் உரைத்தது, பிசாசு ஓட்டினது, அற்புத அடையாளங்கள் செய்தது அக்கிரம செய்கின்றார். சித்தத்தின்படியான காரியங்களை செய்யணுன்றாரு. எதை போய் சித்தத்தின்படியான காரியங்களை செய்யணுன்றாரு? நான் சொல்றேன், உறவில் இருப்பதைத்தான் சித்தத்தின்படியான காரியங்கள் என்று சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பெருசா நாம நினைக்கிறோம் ஊழியம் என்றால் அப்படி செய்யறது இப்படி செய்யறது தலைகுப்புற நடக்குதுன்னு. இல்ல, ஊழியம் என்றால் தேவனோடு உறவில் இருப்பது. ஆமென். ஊழியம் தேவனோடு இருக்கிற உறவில் இருந்து வெளிப்படுவது. ஒரு முறை கொஞ்ச காலத்துக்கு முன்னால சனிக்கிழமை சபையில அழுது ஜெபம் பண்றேன். அழுகையா வருது. என்ன ஆண்டவரே, நான் என்னதான் ஊழியம் செய்யணும், எப்படிதான் ஊழியம் செய்யணும், எனக்கு ஒன்றும் புரியலையே. தெருவா பிரசங்கம் பண்ணிட்டேன், ட்ராக்ஸ் கொடுத்துட்டேன், நடக்காத நடை இல்லை, பண்ணாத காரியங்கள் இல்லை. என்னதான் பண்ணணும்னு விரும்புகிறீர்? ஆத்துமாக்கள் எங்க? சபை எப்படி வளர்ப்பது? எனக்கு ஞானம் இல்லையே, அறிவு இல்லையே, என்ன பண்றது எனக்கு புரியலையே அப்படின்னு அழுது ஜெபம் பண்றேன். இதே இடத்துல ஆண்டவர் சொன்னாரு, இப்படியே உணர்த்தப்பட்டேன் ஆவியில. ஆண்டவர் அப்படியே சொன்னார், இங்க பாரு, சபை என்னுடையது, மக்களை நான் கொண்டு வருவேன், அவ்வளவுதான். மக்களை நான் கொண்டு வருவேன். நீ தலைகுப்புற நின்று ஏதாவது ஒன்று பண்ணி செய்யணும்னு மட்டும் நினைக்காத. உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டாக செய். என்ன வேலைன்னு கேட்டேன். என்ன வேலை? என்ன பண்ணுவ? பாட்டு ப்ரிப்பேர் பண்ணுவேன்,
செய்தியை ப்ரிப்பேர் பண்ணுவேன். இதை மட்டும் ஒழுங்காக இதை தான் சொன்னாருங்க. நீங்கள் வேணால் ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்கள், இதுதான் சொன்னீரான்னு கேட்டு பாருங்கள். இதுதான் சொன்னார். நீ உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய், என்னோட கம்யூனிகேஷனில் இரு, ஒழுங்காக ப்ரிப்பேர் ஆகு, ப்ராக்டிஸ் பண்ணேன். அப்போ கீபோர்ட்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது, இங்கே தான் உட்காந்துட்டு அப்படியே வாசி பழகிறது. ப்ராக்டிஸ் பண்ணேன், சாங்ஸ் எடு, பிரசங்கத்தை ஒழுங்காக ஆயத்தம் பண்ண, கரெக்டாக இரு, இதை மட்டும் கரெக்டாக செய், உறவுலரு இதை பண்ணு, மக்களை நான் கொண்டு வருவேன். இதுதான் பண்ணுறாரு, இதுதான் சொன்னார். அன்னைக்கு முடிவு எடுத்தேன், அதுக்கப்புறம் நான் கவலையே படுறதில்லை, அதை குறித்து பெருசாக நினைக்கிறேன். அவர் என்கிட்ட எதிர்பார்க்குறது என்னது, அவரோட உறவில் இருக்க வேணும், அதான் எதிர்பார்க்குறேன். சில ஐடியாக்கள் சொல்லுவார், அதை செய்யணும், அவ்வளோதான். சில உணர்த்தப்படுறோம் சில காரியங்களும், அதை செய்யணும். அதை தான் கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார், அதைத்தான் கர்த்தர் அங்கீகரிக்கிறார், அதைத்தான் கர்த்தர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இருதயங்களை உயர்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. எல்லா நல்ல கரங்களை உயர்த்தி இருதயங்களை உயர்த்தி 2 நிமிஷம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஆமென். ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இருதயங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஓடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உன் சித்தம் செய்வது இதயத்தின் ஏக்கமையா. எல்லாரும் கைகளை உயர். மோடு இருதான் என் உள்ளத்தின் உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தான் என் முன்பே ஏசையா உம்மைத்தான் நீங்கள் உங்கள் இருதயங்களை அர்ப்பணியுங்கள், அவர் சித்தத்தை செய்யும்படி அர்ப்பணிங்க. சித்தம் என்ன? அவரோட உறவுல இருக்க அவர் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். ஏதோ இந்த வேலைக்கு போகும்போது ஜெபம் பண்ணுறது அது இல்லை உறவு, சாப்பிடும்போது ஜெபம் பண்ணுறது, ராத்திரி தூங்கும்போது ஏங்க அது இல்லை உறவு. அவரோட அண்டர்ஸ்டாண்டிங்ல இருப்பது அதுதான் உறவு. அவருக்கு பிரியமா வாழ இருதயங்களை திறப்பது அதுதான் உறவு. சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக செய்பவரே, செய்து முடி என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். மோடு